வணக்கம் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் சிஏ இன்டர் மே எக்ஸாம் எழுத போகிற பசங்க, ஃபஸ்ட் டைம் எழுத போகிற பசங்க, நாளைக்கு எக்ஸாம் ஃபார்ம் ஓப்பன் ஆகுதுல்ல. ஸோ இப்போ ஒரு குரூப் எழுதலாமா 2 குரூப் எழுதலாமான்னு கன்ஃபியூஷன் இருக்கிற பசங்களுக்கான ஒரு அட்வைஸு. இது மோஸ்ட்லி என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிற அட்வைஸு. பட் இது நான் இன்னைக்கு யூடியூப்பில் போடுறது காரணம் மற்றவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால தான் நான் போடுறேன். ஸோ இப்போது மோஸ்ட்டாக நீங்கள் ஆகஸ்ட் செப்டம்பரில் படிக்க ஆரம்பிச்சிருந்துருப்பீங்க சிஏ இன்டருக்கு. ஸோ இந்த டைமுக்குள்ளே நீங்கள் மாதத்துக்கு ஒரு சப்ஜெக்ட் அப்படின்ற கணக்கு வச்சு முடிச்சிருந்தீங்கன்னா, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி கிட்டத்தட்ட 5 சப்ஜெக்ட் நம்ம முடிச்சிருக்கணும். இது பாசிபிளான்னு கேட்டால் பாசிபிள். பிகாஸ் எங்கள் அகாடமியில் நாங்கள் பசங்க யாரெல்லாம் ப்ரீ ரிசல்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாங்களோ காஸ்டிங் 100 மார்க்ஸ் டெஸ்ட் எழுதியாச்சு, லா 100 மார்க்ஸ் டெஸ்ட் 2 தடவை எழுதியாச்சு, அக்கௌண்ட்ஸ் 100 மார்க்ஸ் டெஸ்ட் 1 தடவை எழுதியாச்சு, ஆடிட்டிங் 100 மார்க்ஸ் டெஸ்ட் 1 தடவை எழுதியாச்சு. எஸ்எம் பொறுத்த வரைக்கும் 4 சாப்டருக்கு சாப்டர் வைஸ் டெஸ்ட் எழுதியாச்சு. இப்போ நான் 100 மார்க்ஸ் டெஸ்ட்னு சொன்னதெல்லாம் சாப்டர் வைஸ் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் தான் 100 மார்க்ஸ் டெஸ்ட். எல்லா சாப்டருக்கும் டெஸ்ட் எழுதினதுக்கப்புறம் 100 மார்க்ஸ் டெஸ்ட். எஸ்எம் பொறுத்த வரைக்கும் சாப்டர் வைஸ் டெஸ்ட் 4 சாப்டருக்கு முடிச்சாச்சு, இன்னும் ஒரே ஒரு சாப்டர் முடிக்கணும். எஃப்எம் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 சாப்டர் வைஸ் டெஸ்ட் முடிச்சிருக்கு, இன்னும் சில சாப்டருக்கு முடிக்கணும். ஸோ எஃப்எம் பொறுத்த வரைக்கும் ஒரு பிப்ரவரி 10-12 தேதி ஆகும். எஸ்எம் பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 3ஆம் தேதி அந்த டைமில் முடிஞ்சிடும். டிடிஏ பொறுத்த வரைக்கும் பிஜிபிபிக்கு முன்னாடி சாப்டர் வரைக்கும் முடிச்சு வச்சிருக்கு. ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் முடிச்சிருச்சு ஃபார் சாப்டர் வைஸ் டெஸ்ட். இப்போ ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த 50 மார்க்ஸ் டெஸ்ட்டோ 40 மார்க்ஸ் டெஸ்ட்டோ ஒன்று எழுத வேண்டியிருக்கும். டிடிஏ பொறுத்த வரைக்கும் அது பிப்ரவரி 2 வரைக்கும் ஆகும். இதுதான் கணக்கு. இப்போ இதுல இப்போ நம்ம பிப்ரவரி இப்போதான் ஆரம்பிக்குது. இப்போவே நம்ம எக்ஸாம் ரெஜிஸ்டர் பண்ணணும். போத் குரூப்ஸ் பண்றதா சிங்கிள் குரூப்ஸ் பண்றதா, போத் குரூப்ஸ் எழுதலாமா என்ன ஏதுன்றது மண்டை காயுது. இப்போ யாரெல்லாம் ஆல்மோஸ்ட் போத் குரூப்ஸ்க்கான சப்ஜெக்ட்ல, அதாவது ஃபர்ஸ்ட் குரூப்புக்கான சப்ஜெக்ட்ல 2 சப்ஜெக்ட் ஃபுல்லா முடிச்சாச்சு, 3ஆவது சப்ஜெக்ட்ல 50% முடிச்சாச்சு. செகண்ட் குரூப்பை பொறுத்த வரைக்கும் 2 சப்ஜெக்ட் ஃபுல்லா முடிச்சாச்சு, 3ஆவது சப்ஜெக்ட்ல 50% முடிச்சாச்சு அப்படின்ற ரேஞ்சில் இருக்குது. ஆர் ஒரு சப்ஜெக்ட் ஃபுல்லா முடிச்சிட்டேன் செகண்ட் குரூப்ல, 2 சப்ஜெக்ட்ல 50% நிறுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்குது. இப்போ நாங்க என்ன பண்றது அப்படின்னு என்ன கேட்டா, இப்போ நீங்க 2 குரூப்புக்கும் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஓகே, ஏன்னா நீங்க இப்போ 2 குரூப்புமே படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்போ 2 குரூப்பும் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஆனா பிப்ரவரி 20 தேதி வரைக்கும் தான் நீங்க 2 குரூப்பையும் சைமல்டேனியஸா படிக்கணும். அதுக்கப்புறம் மார்ச் ஏப்ரல் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க பிப்ரவரி 15க்குள்ள 2 குரூப் சப்ஜெக்டையும் முடிச்சு வச்சிடலன்னா ஓகே, ஆர் ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் பெண்டிங் வச்சிருக்கோம், பட் மிச்சம் எல்லா சப்ஜெக்டும் பிப்ரவரி 15க்குள்ள முடிச்சிட்டோம் அப்படின்னா we can go for both groups. பிகாஸ் நம்ம எல்லா சப்ஜெக்ட்லையுமே ஒரு 100 மார்க்ஸ் டெஸ்ட் ஆல்ரெடி எழுதி முடிச்சிட்டோம். நமக்கு எது தெரியும் எது தெரியாதுன்றது நமக்கு தெரியும், என்னென்ன ரிவிஷன் பண்ணணும், எந்தெந்த சாப்டர் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணுன்றது நமக்கு தெரியும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம கொஞ்சம் 2 குரூப்பையும் எழுதிடலாம் அப்படின்னு ரிஸ்க் எடுக்கலாம். ஆனா சார் நான் செகண்ட் குரூப்ல ஆடிட்டிங் நல்லா படிச்சுட்டேன், ஆர் காஸ்டிங் நல்லா படிச்சுட்டேன் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் மேல மட்டும்தான் கான்ஃபிடன்ஸ் இருக்குது, பட் மிச்ச 2 சப்ஜெக்ட் எனக்கு அவ்வளவு தெரியாது சார் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் குரூப்பை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, பட் 2 குரூப்புக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. செகண்ட் குரூப்ல நீங்க 2 சப்ஜெக்ட் ஒரு அரைகுறையா தான் படிச்சிருக்கீங்க, போய் எழுதிட்டு வந்துருங்க. ஒரு சப்ஜெக்ட் மேல மட்டும் ஃபுல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி அதுல எக்ஸாம்ஷன் எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ் குறையும் ஃபார் த செகண்ட் அட்டெம்ப்ட். அண்டு சார் நான் படிச்சதே ஒரு குரூப் தான், செகண்ட் குரூப் ஒன்றும் சும்மா டச் அண்ட் கோல தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் பெருசாக கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு குரூப் மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ஒரு குரூப் மட்டும் எக்ஸாம் எழுதுங்க. செகண்ட் குரூப்ல ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் தரவா இருந்தீங்கன்னா கூட என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 குரூப் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, செகண்ட் குரூப்ல ஒரு எக்ஸாம்ஷன் எடுக்க ட்ரை பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதான் நான் சொல்லுவேன். சார் செகண்ட் குரூப்ல எனக்கு 2 சப்ஜெக்ட் அரைகுறையா தான் சார் இருக்குது அப்படின்னா நான் ஒரு குரூப் ரெஜிஸ்டர் பண்ணிட்டுமா 2 குரூப் ரெஜிஸ்டர் பண்ணிட்டுமா அப்படின்னு ஒரு மாதிரி பயமா இருக்கு சார் எனக்கு. ஆனா நான் ஃபர்ஸ்ட் குரூப் மட்டும் தான் படிக்க போறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் கான்ஃபிடண்டா இருந்தீங்க, ஒரே ஒரு சப்ஜெக்ட் கான்ஃபிடண்டா கூட நான் 2 குரூப் சொல்லுவேன் செகண்ட் குரூப் பொறுத்த வரைக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் குரூப் தான் பிரதானம். அடுத்த மார்ச் ஏப்ரல் 2 மாசம் நீங்க ஃபர்ஸ்ட் குரூப் மட்டும் படிச்சுட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் குரூப் மட்டும் திரும்பி திரும்பி படிச்சுட்டு எழுதுங்க. ஆனா பிப்ரவரி மாசம் வரைக்கும் நீங்க 2 குரூப்பையுமே படிங்க. பிப்ரவரி மாசத்துக்கு கொஞ்சம் செகண்ட் குரூப் கூட படிங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு அந்த 3 பேப்பருக்கு நீங்க அந்த 3 பேப்பர் தான் டெஸ்ட் எழுத போறீங்க. ஸோ அப்போ
மார்ச் 15th வரைக்கும் ஒரு டெஸ்ட்டும் 16th 30th வரைக்கும் ஒரு 100 மார்க்ஸ் டெஸ்ட்டுமே எழுதிடலாம் ஃபர்ஸ்ட் குரூப்பை பொறுத்த வரைக்கும். திருப்பி ஏப்ரல்ல ஒரு 15 days ஒரு டெஸ்ட் எழுதலாம். அப்போ 3 தடவை மார்ச் டு ஏப்ரல் 15, மார்ச் 1 ஏப்ரல் 15 வரைக்கும் 3 தடவை 100 மார்க்ஸ் டெஸ்ட் எழுதலாம் ஃபர்ஸ்ட் குரூப்பை பொறுத்த வரைக்கும். அப்போ இதுவே வந்து போதுமான டைம். அப்போ பிப்ரவரி மாதம் நம்ம வந்து செகண்ட் குரூப்புக்கும் கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் குரூப்புக்கு ஒரு 50% வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு ஒரு 50% வச்சுக்கலாம். ஸோ பிப்ரவரி மாதம் படிக்கிறத படிங்க, செகண்ட் குரூப்புமே படிங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்குள்ள எவ்வளோ படிக்க முடியுமோ படிச்சிருங்க. அதுக்குள்ள முடிக்க முடியல அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் குரூப் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஆனா 2 குரூப் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஒரு சப்ஜெக்டாவது எக்ஸாம்ஷன் எடுக்க ட்ரை பண்ணுங்க. இல்ல சார் எனக்கு வந்து அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா இல்லைன்னா இன்னைக்கே முடிவு பண்ணி ஒரு குரூப் மட்டும் எக்ஸாம் எழுதிட்டு கூட பண்ணலாம். ஆனா நிறைய பேருக்கு செகண்ட் குரூப்ல ஒரு சப்ஜெக்டாவது எக்ஸாம்ஷன் வந்திருக்கு. நான் இது ஒரு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்க்கும்போது செகண்ட் குரூப்ல இந்த ஒரே ஒரு சப்ஜெக்ட் படிச்சுட்டு எழுதுறவங்க நிறைய பேர் எக்ஸாம்ஷன் வாங்கியிருக்காங்க. ஆனா அதுக்காக நீங்க அந்த லாஸ்ட் 2 months ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. அதை ஸ்பெண்ட் பண்றதெல்லாம் இப்பவே ஸ்பெண்ட் பண்ணி தரவாயிடணும். அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் எதுல எக்ஸாம்ஷன் எடுக்கிறீங்களோ அந்த மார்ச் ஏப்ரல்ல அந்த ஒரு சப்ஜெக்டை மட்டும் 100 மார்க்ஸ் டெஸ்ட் ஒரு தடவை எழுதுங்க. ஒரு தடவையோ 2 தடவையோ அதை மட்டும் எழுதுங்க. இது ஒரு ஐடியா. சரி, இது அட்டெம்ப்ட் கவுண்ட் ஆயிடாதா அப்படின்னா நீங்க வந்து அட்டெம்ப்டை பத்தி கவலைப்படாதீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் குரூப்பை தரவா முடிச்சுட்டு செகண்ட் குரூப்ல ஒரு சப்ஜெக்ட் எக்ஸாம்ஷன் எடுத்தா கண்டிப்பா அது செகண்ட் அட்டெம்ப்டா தான் கணக்காகும். ஓகே, நீங்க பிரிச்சு எழுதினா கூட கிட்டத்தட்ட அதுதான் ஆக போகுது. அதனால அதை பத்தி நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க. இன்டர்லாம் பொறுத்த வரைக்கும் அட்டெம்ப்ட்லாம் பெருசா கணக்கு கிடையாது. ஃபைனல் தான் பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அட்டெம்ப்ட்ன்றது மேட்டர்ஸ். எல்லாருமே ஃபைனல்ல தான் கேட்பாங்க, யாரும் ஃபவுண்டேஷன்லயோ இன்டர்லயோ நாளை பின்ன கேட்க போறது இல்லை. அதனால நீங்க அதை பத்தி ஒரி பண்ணிக்காதீங்க. 2 குரூப்பும் படிச்சு எழுதுறது உசித்தம். ஏன்னா ஏதாவது ஒரு குரூப்ல எக்ஸ்ட்ரா மார்க் வந்தா கேரி ஃபார்வர்ட் ஆகி பாஸ் ஆயிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பசங்க கோ ஃபார் போத் குரூப்ஸ். லைக் நோ சார் நான் இப்போ கிட்டத்தட்ட 4.5 சப்ஜெக்ட் படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னா தைரியமா நீங்க 2 குரூப் போகலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கிறவங்க go for both groups. Okay, அதாவது register for both groups, but you have clarity in mind. நான் என்ன பண்ண போறேன்றது ஒரு மைண்ட்ல ஒரு கிளாரிட்டி இருக்கணும். சரியா? ஆல் தி பெஸ்ட்.